அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். டேய், ஏதாவது ஒரு சேனலை போடுறா. டேய், என்னடா பேய் படத்தை போட்டுக்கிற? சவுண்டு வேற பயங்கரமாக கீது. என்ன நத்த பேய் படம் தான் போடல நத்த, சேனல்லே போட்டுக்கிறாங்க. அத்தான். டேய், டிவியை நிப்பாட்டுறா. எனக்கு பயமாக கீதுரா காசி. எதுக்கா நாத்த பயந்து நிற்கிற? இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது பேயா? எப்படி அண்ணாத்த சொல்கிறீங்க? டேய், நான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் உள்ளவங்க பேய்க்கு பயந்துக்கிட்டு தாண்டா எல்லாத்தையும் அப்படியே போட்டுன்னு ஓடி இருக்கிறாங்க. அவங்க தப்பிச்சிக்கினாங்க, ஆனால் நாம மாட்டிக்கணுமாடா காசி. அண்ணாத்த பேயெல்லாம் இருக்காது அண்ணாத்த. டேய், அப்புறம் எப்படிடா ஆளே இல்லாத வீட்டில் டிவி ஓடுனுக்குது, லைட்டு எரிஞ்சுன்னுக்குது, ஏசி கூட ஓடுன்னு இருக்குது, ஆனால் கதவெல்லாம் திறந்துன்னுக்குது. எப்பட்றா காசி? அண்ணாத்த, நான் நினச்சது சரியாக தான் கீது. என்னடா நினச்சேன் நீனு? இந்தா செம்ம நினச்சேன்னு சொன்னிக்கிறிய தவிர என்ன நினச்சேன்னு சொல்லவே மாட்டேன்றா. அண்ணாத்த, இந்த வீட்டில் உள்ளவங்க நாம் உக்காந்து நிறுறமே இந்த சோபாவில் தான் குழந்தையோட உக்காந்து டிவி பார்த்துன்னு இருந்துருக்குறாங்க. என்னடா காசி, நீ தான் கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டுணும் மாடிக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லினேன். இப்போ என்னன்னா அவங்களும் டிவி பார்த்துன்னு இருந்தாங்கன்னு சொல்கிறியடா. அண்ணாத்த, அது பழசு, இதுதான் புதுசு அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த. சரி, அப்பால என்னாச்சு? திடீர்னு செல்ஃபோனில் டெத்து மேட்ரு வந்து நிற்கிது. பாவம் அழுது புரண்டு அவசரமாக ரூமுக்கு போய் எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றின்னு இருக்கிறாங்க. கிளம்புற அவசரத்தில் ஏசி லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு மறந்துருக்குறாங்க அண்ணாத்த. டேய், அதெல்லாம் சரி, போனவங்க வாசுக்கதவு கூட வாடா சாத்தமாக போயின்னு இருப்பாங்கோ. பின்னால் வர்றாங்க சாத்துவாங்கன்னு நினச்சின்னு முன்னால் உள்ளவங்க அவசரமாக போயின்னு இருக்காங்க அண்ணாத்த. பின்னால் வந்தவங்களும் அதே அவசரத்தில் கதவெல்லாம் கண்டுக்காமல் போயிருக்கிறாங்க அண்ணாத்த. அப்போ டிவி என்ன அண்ணாத்த, அவ்வளோ பெரிய கதவையே மறந்துருக்கிறவங்களுக்கு இத்தினொன்று டிவி ஒரு பெரிய விஷயமா அண்ணாத்த? சரி, அப்போ வெளிக்கேட்டு நடந்து போனப்பவே அவசரத்தில் மறந்தவங்க காரில் போகிறப்ப எப்படி அண்ணாத்த ஞாபகம் வச்சுப்பாங்க? அதான் மெயின் கேட்ட கூட சாத்தாமல் போயின்னு இருக்கிறாங்க. என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்திருக்குமா இல்லை ஞாபகம் முறையாக நடந்திருக்குமா? அவசரத்தில் ஞாபகம் மறையாக நடந்திருக்கோம் அண்ணாத்த. என்ன அண்ணாத்த மறிகிற? டீ, என்ன தான் அவசரமாக இருந்தாலும் இப்படியாடா வீட்டை போட்டுன்னு போவாங்க அண்ணாத்த? சாவுன்னு வர்றப்போ தான் அண்ணாத்த தெரியும். டீ, சாவு ஓகேடா, ஆனால் யார் புட்டுக்குனாங்கன்னு தெரியலையேடா. அநேகமாக ஆம்பளையாக தான் இருக்கும் அண்ணாத்த அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த. டீ, சாவுன்ற அது ஓகே, பக்கத்தில் போயிருப்பாங்களா இல்லை? அண்ணாத்த, வீட்டோட சுச்சுவேஷனை பார்த்தா இப்போ தான் கிளம்பின்னு இருக்காங்க அண்ணாத்த. கிளம்பி இருக்கிற அவசரத்தை பார்த்தா ரொம்ப முக்கியமானவங்க தான் டெத் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காரில் வேற போயிக்கிறாங்கோ, அதனால் கண்டிப்பாக டெத்து வெளியூரில் தான் இருக்கும் அண்ணாத்த. எப்படியும் காலையில் தான் போய் சேருவாங்க. பாடியை நாளைக்கு சாயந்தரம் தான் எடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வர லேட் ஆகும் அண்ணாத்த. என்னடா என்னமோ உன் வீட்டு சாவு மாதிரி சொல்லுனுக்கிற? அண்ணாத்த, யார் வீட்டு சாவாக இருந்தாலும் அப்படி தான் அண்ணாத்த அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த, இன்னோட நீ சொல்கிறத நம்புகிற மாதிரி தான் சொல்கிற. என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன் அண்ணாத்த. டேய் காசி, நான் பேய் மேட்ரு சொன்னா நீ டெத்து மேட்ரு சொல்கிறியடா. எத்தனை நம்புறதுன்னு எனக்கே ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நீ சொல்கிறத நம்புறேன்டா. நம்பித்தான் ஆகணும் அண்ணாத்த, வேற வழி இல்லை. ராத்திரி நேரமாக வேற கீதடா, எனக்கு வேற பயமாக கீது. சாப்பிடாம கூட 2 பேரும் ஓடி வந்துன்னு இருக்கிறோம்டா. பசி வேற வயிற்ற கிள்ளுதுடா காசி. அண்ணாத்த, பயத்திலேருந்து வெளியில் வருவோம், அப்புறமா பசியை பற்றி யோசிப்போம் அப்படின்ற. ஆமாம் அண்ணாத்த. டேய் காசி, சோப்பெல்லாம் புதுசாக கீதுரா.
புதுசாக வாங்கினா புதுசாக தான் அண்ணாத்த இருக்கும்.